திரையில படம் வந்தாதான் தலை பொங்கலா? கிடையவே கிடையாது. படம் வந்தாலும் வராட்டாலும் 2025 பொங்கல் தலை பொங்கல் தான். சம்பவம்னா சம்பவம், சரியான சம்பவம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே பெருமை. ஒற்றை ஒரு மனிதரால, ஒரே ஒரு பெயர், தலை. தலைன்னு சொன்ன பிடிக்காதுல்ல, அஜித் குமார் ஏகே. இந்தியாவுக்கே பெருமை, தமிழ்நாட்டின் அடையாளம் அஜித் குமார். நேற்றைக்கு கார் ரேசிங் ஃபைனல் வெற்றி அறிவிப்புகள் வந்துட்டே இருக்கு. தலை துள்ளி குதிச்சுட்டு வராரு. 3வது இடம்தான். ஆனா இத்தனை வருட கேப்பு, இந்த கேப் எல்லாம் முடிச்சுட்டு தான் பங்கேற்ற முதல் போட்டியிலே 3வது இடம். இது ஒரு டீம் வெற்றி தான். இருந்தாலும் இது தமிழ் சினிமா தாண்டி, ஒரு ஆக்டரை தாண்டி தமிழ் சினிமாவுக்கு பெருமை, தமிழகத்திற்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. இந்தியாவின் அடையாளம் அஜித். அதை இனி யாராலே மாற்ற முடியாது. தமிழகத்தின் பெருமை, இந்தியாவின் அடையாளம் அஜித். யாராலே இனி அதை மாற்ற முடியாது, மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு முதல் போட்டியிலே 3வது இடம். அஜித்குமார் அவர்களா அவ்வளவு சந்தோஷமா பொது வெளியில பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு சாதாரணமா ஒரு ப்ரெஸ் மீட் பண்றதா இருந்தாலும், சாதாரணமா ஒரு கையசைக்கிறதா இருந்தாலும் சரி, சாதாரணமா யாரையும் விஷ் பண்ணதா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அஜித்குமார்கிட்ட இவ்வளவு ஒரு சந்தோஷத்தை பார்த்துருக்கவே முடியாது. அப்படி துள்ளி குதிச்சு வர்றாரு கையில தேசிய கொடியோட. உண்மையிலே ஒரு சின்ன ஒரு குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்த அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்பட, எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியுடன் நேற்றைக்கு அப்படி துள்ளி குதிச்சு வராரு. பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த அடையாளத்தை இனி யாராலே மாற்ற முடியாது. தமிழ் சினிமாவில் தான் நான் ஃபஸ்ட்டு, நீ ஃபஸ்ட்டு, அந்த போட்டி இந்த போட்டி, நாங்கள் தான் கிங்கு, நாங்கள் தான் டாப்பு, நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல போட்டிகள் இருந்தாலும் அதுலேயும் தனிச்சு நின்றவர் தான் அஜித். அதே தனிமை இணை பாருங்க. தமிழ்நாட்டில் கார் ரேசர் எத்தனை பேர் இருக்காங்க? இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த மாதிரி இந்தியாவை பெருமைப்படுத்துக்கு இனி யார் இருக்கா? இதுக்கு முன்னாடி யார் இருக்கா? இனி யாருன்னா யாராவது வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருங்காலத்தை பற்றி நம்ம கணிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா, இப்ப யார் இருக்கா, அதுதான் முக்கியம். அவ்வளவு மகிழ்ச்சி. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். இது நம்ம அரசியலை தாண்டி, சினிமாவை தாண்டி தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. நம்ம இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லுவோம். நீங்களும் உங்கள் வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லிவிடுங்க, பார்ப்போம்.